அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்டது. இன்றைய சூழ்நிலையில் இருவரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சியா அல்லது புதிதாக கட்சி துவங்கி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகமா என்பதை பற்றி இந்த காணொலியில முழுமையா பார்க்கலாம். முதல்ல கட்சிகளுடைய பெயர்கள் என்கின்ற அடிப்படையில் ஒப்பீடு செய்யும் பொழுது திமுக திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தாவேக தமிழக வெற்றி கழகம், இந்த மூன்று நபர்களும் கழகம் என்கின்ற அடிப்படையில் ஒருமித்த பெயரோடு செயல்படுகிறார்கள். ஆனால் நாத்தாக்கா நாம் தமிழ் கட்சி என்கின்ற அடிப்படையில் இவர்கள் கழகம் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று இவர்கள் மாறுபட்டு நிற்கிறார்கள். அடுத்தபடியாக இவர்கள் முன்னிலைப்படுத்துகின்ற கொள்கை தலைவர்கள் என்கின்ற அடிப்படையில் ஒப்பீடு செய்யும் பொழுது திமுக, அதிமுக, தாவேகா இந்த மூன்று நபர்களும் பிரதானமாக ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள். ஆனால் நாம் தமிழ் கட்சி தன்னுடைய கட்சியினுடைய தலைவராக மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை முன்னிலைப்படுத்துகிறது. இந்த மூன்று கட்சிகளும் ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்களையும், நாம் தமிழ் கட்சி வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களையும் முன்னிலைப்படுத்துகிறது. இந்த இடத்திலும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இருக்கக்கூடியது நாம் தமிழ் கட்சி என்பது தெளிவாக விளங்குகிறது. அடுத்தபடியாக இவர்கள் நடத்துகின்ற பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் என்கின்ற அடிப்படையில் ஒப்பீடு செய்யும் பொழுது திமுக, அதிமுக, தாவேகா இவர்களினுடைய மேடை வடிவமைப்பு மிக பிரம்மாண்டமாக இருக்கும். மேற்கூரைகளோடு கூடிய மிக பிரம்மாண்டமான மேடையாக இருக்கும். இந்த மேடையில் கட்சியினுடைய தலைவர்கள், கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் அமர்ந்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டங்களும் மாநாடுகளும் பெரிய அளவில் மேடை வடிவமைப்பு இருக்காது, மேற்கூரைகளும் இருக்காது. மேடையின் மீது அமர்ந்து கொள்ள கட்சியினுடைய தலைவருக்கோ கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கோ அனுமதி இல்லை. அனைவரும் கட்சியினுடைய தலைவர், கட்சியினுடைய நிர்வாகிகள், கட்சியினுடைய தொண்டர்கள் என அனைவரும் மேடையின் கீழே சமமாக அமர்ந்து கொண்டு இருப்பார்கள். அடுத்தபடியாக ஊழல் என்கின்ற அடிப்படையில் வைத்து ஒப்பீடு செய்யும் பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் என அத்தனை நபர்களும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டவர்கள். அதே போன்று அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் ஊழல் குற்றச்சாட்டோடு தொடர்புடைய நபர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று தாவேகாவினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் 15 கோடி ரூபாய் வருமானத்தை மறைத்ததற்காக 1.5 கோடி ரூபாய் அபராதம் பெற்ற ஒரு நபர். இவரும் ஊழல் செய்துவிட்டு கட்சியை துவங்கியிருக்கிறார். ஊழல் என்கின்ற அடிப்படையில் இவர்கள் 3 பேரும் ஒருமித்து செயல்படுகிறார்கள். இது நாள் வரையில் நாம் தமிழர் கட்சி மீது எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டும் வந்ததே இல்லை. அடுத்ததாக இவர்கள் செயல்படுத்துகின்ற இலவச திட்டங்கள் என்கின்ற அடிப்படையில் ஒப்பீடு செய்யும் பொழுது மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் திமுக 1000 ரூபாய், அதிமுக 2000 ரூபாய், தாவேகா 2500 ரூபாய். நாம் தமிழர் கட்சி இது போன்ற திட்டங்களை செயல்படுத்தாது. அடுத்தபடியாக சிலிண்டர்கள் வழங்குவதில் அதிமுக 3 சிலிண்டர்கள் இலவசம், தாவேகா 6 சிலிண்டர்கள் இலவசம், திமுக சிலிண்டருக்கு மானியம் வழங்குவோம். நாம் தமிழர் கட்சி இந்த திட்டங்களை செயல்படுத்தாது. அடுத்தபடியாக விடியல் பயணம் என்கின்ற பெயரில் திமுக பெண்களுக்கு குறிப்பிட்ட சில பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்து கொள்ளலாம். அதிமுக இந்த திட்டத்தினை ஆண்களுக்கும் விரிவுபடுத்துவோம் என்று அறிவிப்பு செய்திருக்கிறது. தாவேகா பெண்களுக்கு அனைத்து விதமான பேருந்துகளிலும், குறிப்பிட்ட சில பேருந்துகள் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுமைக்கும் அனைத்து விதமான பேருந்துகளிலும் இலவசமாக பயணம் செய்யலாம் என்கின்ற தேர்தல் வாக்குறுதியை அளித்திருக்கிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சி இந்த திட்டங்களை செயல்படுத்தாது என்கின்ற அறிவிப்பை தெளிவாக கொடுத்திருக்கிறது. அடுத்தபடியாக பொருளாதார கொள்கை என்கின்ற அடிப்படையில் ஒப்பீடு செய்யும் பொழுது திமுக பிரதானமாக சாராய பொருளாதாரத்தை கொண்டிருக்கிறது. அதிமுகவும் சாராய பொருளாதாரத்தை முன்னிறுத்துகிறது. தாவேகா தன்னுடைய பொருளாதார நிலைப்பாட்டை இன்று வரை அறிவிக்கவில்லை. அவர்கள் எது மாதிரியான பொருளாதாரத்தை முன்னிறுத்துகிறார்கள், முன்னெடுக்கப் போகிறார்கள் என்ற தெளிவு அவர்களிடம் இல்லை. ஆனால் நாம் தமிழ் கட்சி மிக தெளிவாக சாராய பொருளாதாரத்திற்கு மாற்றாக நிலமும் வளமும் சார்ந்த தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னிறுத்துகிறது. அடுத்தபடியாக வேலை வாய்ப்புகளை பெருக்குவதில் இவர்கள் எந்த மாதிரியான நிலைப்பாடு கொண்டிருக்கிறார்கள் என்பதை வைத்து ஒப்பீடு செய்யும் பொழுது திமுக அதிகப்படியான தனியார் முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய ஒரு திட்டங்களை வைத்திருக்கிறது. அதே போன்று அதிமுக தனியார் முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய திட்டங்களையே செயல்படுத்துகிறது. தாவேகா அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக அதிகப்படியான தனியார் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்று தேர்தல் வாக்குறுதியை அளித்திருக்கிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சி அனைத்து துறைகளையும் நாங்கள் தனியார் மயமாக்க மாட்டோம், அனைத்து துறைகளிலும் அனைத்து தொழில்களையும் நாங்கள் அரசு தொழிலாக அறிவிப்போம் என்று தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறது. இந்த சிறிய ஒப்பீடு வைத்து பார்க்கும்போதே அதிமுக, திமுக இவர்களுக்கு மாற்றாக இருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சியா அல்லது தாவேகாவா என்பது மிக தெளிவாக தெரியும். நன்றி.